ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹண்டர்வர்ட்ஸ் கேலப்பலோட பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இன்னும் 2 எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவே முடிய போகுது. போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே போயிட்டுருக்கு. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்கள அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கில் எங்கேயோ கொண்டு போயிட்டுருப்பாங்க. அரை மயக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைஸ் கில்லர் என்ன பண்ணுவார்னா தன்னோட ஷாப்பை தானே உடச்சிட்டு அவரே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கழிச்சு போட்டு உட்காந்து கத்திட்டு இருப்பாரு. ஏன்னா இதெல்லாம் ஹீரோயின் பண்ண இவங்களை வந்து தாக்குன மாதிரி காட்டுறக்காடி பண்ணியிருப்பாரு. போலீஸும் வந்து இவங்களை ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண வருவாங்க. ஹீரோவும் என்ன நடந்ததுங்கன்னு சொல்லி கேட்கும்போது சீனியர் என்ன சொல்வார்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன்லையும் இந்த சிசர்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கைரேகை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்லிப்பரை பார்ப்பாங்க. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, இதுவும் சேமாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே மார்னிங் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயின் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தா 2004 தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே பிறந்தாங்க வந்தாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அது போக அந்த விக்டிம் பாடியிலேருந்து ஃபோட்டோ கிடச்சிருக்கீங்க, அது இப்போ தான் ஹீரோயினே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் இடத்துக்கு வந்துட்டு அப்போ கேஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொலைகாரங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான். அவங்களுக்கான எல்லா எவிடன்ஸும் பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டாக கில்லரையும் பார்த்தீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்போ நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம், ஹீரோயின் தான் விக்டிம், அவங்கள பிடிக்க வேண்டிய வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் மட்டும் இது தனியாக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வீட்டிலேருந்து எவிடன்சஸ் எல்லாமே கிடச்சிருக்கலாம், ஆனால் அவங்க இல்லாத சமயம் அதெல்லாம் கிடச்சிருக்கு. அப்போ இவங்க கூட வேறு யாராச்சும் இருக்கணும். அது போக அந்த 1999 நடந்த கேஸை பார்த்து தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருந்தோம். அந்த வீட்டில் எங்களுக்கு 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடச்சிது. அப்போ செகண்டாக இன்னொரு பர்சன் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு கேங் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹெட்டும் அப்போ கேங் இருக்காங்கன்னு சொல்லியான்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஜூனியரும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோன் கான்வர்சேஷனை பார்த்துருப்பாங்க. ஒரு நம்பருக்கு அடிக்கடி கால் போயிருக்கு, ஆனால் என்ன நம்பருன்னு தெரியல. அந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஏன்டா முன்னாடியே சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்க சமயமே அந்த இடத்துக்கு இவங்களோட சீஃபும் சதர்ன் போலீஸும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இனி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சைடு நம்மளுக்கு அந்த ட்ரக்கை தான் காட்டுவாங்க. அதுக்குள்ளே தான் ஹீரோயின் இருப்பாங்க. அவங்களோட பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பொண்ணு தூக்கி போட வந்திருப்பாங்க. ஹீரோ கொடுத்த வாட்ச் அந்த பொண்ணு பார்ப்பாங்க. இந்த வாட்ச் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எடுத்து வச்சுப்பாங்க. மித்த எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் காயம் பட்டிருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி விடுறக்காண்டி வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது சின்ன வயசு இவங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு அமைதியாக பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துருவாங்க. ஹீரோனும் என்ன அவுத்தோட நான் இங்கேருந்து போகிறோம் வா நம்ம 2 பேர் போயிடலாம்னு சொல்லும்போது இல்லை அப்பா அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்காரும்பாங்க. உங்கள் அப்பா எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தார், அவர் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அது எனக்கு தெரியாது, ஆனால் அப்பா உங்கள் கூட பழகி உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்க சொன்னாருங்கும் போது இல்லை உன்னால் என்ன மாதிரி ஆக முடியாதுங்கும் போது ஏன் ஆக முடியாது, என்னால் எல்லாமே முடியும் நான் கற்றுப்பேன்பாங்க. ஓகே உங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ பேசுகிறியா, உங்கள் அப்பா உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாரான்னு சொல்லி கேட்கும்போது நான் எதுக்கும் ஸ்கூலுக்கு போகணும், அது ஃபன்னாக இருக்காதும்பாங்க. எப்படி சொல்கிறது ஃபன்னாக இருக்காதுட்டு நீ போயிருக்கியாம்பாங்க. இல்லை எனக்கு தெரியும்பாங்க. என்ன உங்கள் அப்பா சொன்னாராம், அதெல்லாம் போய்ங்கும்போது நீங்கள் எங்கள் அப்பா சும்மா இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, இப்படி பேசிட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தா கோச்சிட்டு ட்ரக்லேருந்து வெளியில் இறங்கிடுவாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷனில் தான் கட்டுவாங்க. அந்த சதர்ன் போலீஸ் கிட்ட பார்த்தா ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்தா எவிடன்ஸ் விட்டுட்டு போகிற ஆளாம். அவங்க குழந்தை இருந்த எல்லா பொருளையும் பார்த்தா அவங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிருப்பாங்களா, இல்லை நமக்கு ஒரு லாஜிக் இருக்குதுல்ல, இதை பற்றி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஹீரோயினாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரும் ஹீரோனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஃபாரன்சிக் டாக்டர், ஒரு எவிடன்ஸை எப்படி அழிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன் இதை அவங்க பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பண்ணியிருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும்பாங்க. அது போக இந்த கேஸில் நீ ஒரு சம்மந்தப்பட்டிருக்கேன்பாங்க. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க உனக்கு முன்னாடியே தெரியும்ல, அது ஏன் நீ ரிப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் இல்லை ஃபஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலான்னு நினச்சங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நீ இந்த கேஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயா இல்லை, நீ பண்ண ரொம்ப டீவியேட் ஆகிட்டு போயிட்ட, இந்த கேஸுக்கு இது ஒரு பாதிப்பாக இருக்கும், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோ இல்லை நான் கேஸ் நான் எடுத்து வைப்பாங்க. அவன் இல்லை முடியாது, நீ பண்ண ஹீரோனுக்கு ஃபேவராக நிறையா பண்ணியிருக்கேன், இது உனக்கு மேலேயே திரும்ப இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது ஹீரோ பார்ப்பாரு இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண விட மாட்டாங்கன்ட்டு ஹீரோயின் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுவாங்க. இவரை தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலான்ட்டு. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா கில்லரையும் ஹீரோயின்
ஹவுஸ் ஓனர் அண்ட் ஃப்ரெண்டை தான் நம்மளுக்கு காட்டுவாங்க. அவருக்கு தான் அடிபட்டுருச்சாச்சு, இவங்க தானே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை நினச்சாலே கவலையாக இருக்கும்பாங்க. இந்த மாதிரி கொலைக்காரங்களாம் இப்படி தான் உயிரோட சுற்றிட்டு இருக்காங்களோ தெரியலைங்கும் போது அவரும் நல்லவராட்டே ஆமாம் அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ண வந்து ஒரு ஈவில் மாதிரி சிரிச்சா தெரியுமா, எனக்கு பார்த்து பயமே வந்துருச்சு, இவங்களாம் வெளியே சுற்றக்கூடாது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணுன்ட்டு இவர் ஏதோ நல்லவர் மாதிரியே அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த சரி ஹீரோ அந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு ஆஃபனேஜில் வளர்ந்த மாதிரி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பேசின மாதிரி இருக்கும். இங்கே எதுக்கு ஹீரோயின் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படி இந்த சீன் நம்மளுக்கு ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ஒரு மயக்கமான ஸ்டேட்ல இருக்கும்போது பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காட்டுவாங்க. ஹீரோயினும் கில்லரும் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த எவிடன்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து எனக்கு பர்த்டேவா இருக்கும். அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி உன் பர்த்டே அன்னைக்கு நான் அப்பாவுக்கு தெரியாமல் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு. அதுக்கான டெக்கரேஷன்ஸ்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க சமயம் ஹீரோவை நம்மளுக்கு காட்டுவாங்க. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அங்கே உள்ள டாக்டரும் ஹீரோயின் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா, அந்த மாதிரி பசங்க கொலை தான் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி நம்புறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் எதுக்கு அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்காங்க போது ஆமாம் ஹீரோயினுக்கு இல்னஸ் இருந்தது உண்மைதான், ஆனால் அவங்க அம்மாவோட அன்பு அது ஃபுல்லாகவே மாற்றிடுச்சுன்ட்டு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலி அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு நன்னா இருந்திருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில் மயக்கம் போட்ட நிலைமையில கிடச்சிருப்பாங்க. இவங்க தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட வயிற்றை கிழிச்சு அந்த விஷயத்தெல்லாம் வெளியில் எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க அம்மா அதாவது அந்த நன் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. இது ஏமா பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது இல்லை அந்த வயிறு பண்ண சாஃப்டாக இருக்குல்ல அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நான் உள்ளே வச்சு அதுக்காண்ட சவப்பட்டிலாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்ராணி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு புரிய வந்திருக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதோ இல்னஸ் இருக்குன்ட்டு, அதனால தான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பொண்ணு இங்கே வச்சு ட்ரீட் பண்ண முடியாது, இங்கே உள்ள குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பாதிப்படையிருக்கு இருக்கு, நம்ம வேணால் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்டுக்கு அமுச்சு வச்சிடலாம் சொல்லி டாக்டர் சொல்லும்போது நானும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இல்லை அப்போ அவங்க போனால் அவள் தனியாக இருப்பாள், அவள் அன்பு இல்லாதனால தான் இந்த மாதிரி மாறிட்டா, நான் அவளுக்கு அன்பு காட்டி அவளை நல்ல பொண்ணு அந்த ஊரில் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு நன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எடுத்து வளர்த்திருப்பாங்க. அந்த விஷயத்த டாக்டர் இப்போ சொல்லிட்டு அவங்க அம்மா 5 வருஷமாக அல்சைமர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறதுலையே அவள் சரியாக சாப்பிடாம வெறும் எனர்ஜி பார் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படி இருக்க பொண்ணு கொலை பண்ணியிருக்கிறதுக்கு எப்படிப்பா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. அது போக அந்த நன்னி என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பொண்ணு எனக்கு கிடைச்சது ஏதோ கடவுள் கொடுத்த வர மாதிரி இருக்கு, என்னை இந்த பொண்ணுக்கிட்ட அமுச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி அவங்க அவ்வளோ அன்பு கொடுத்து அந்த பொண்ணை வளர்த்திருக்காங்க, அந்த பொண்ணு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு அப்படியே இந்த சரி ஹீரோயினை காட்டுவாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் இல்லை என் கை கட்டை அவுத்த விடு நான் அப்போ சாப்பிட்றேங்கும் போது இல்லை அப்போ உங்கள் கை கட்டெலாம் அவுத்து விடக்கூடாதுன்னு இருக்காருன்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா உங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி ஸ்கூல் ஃபன்னாக இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்கூல்லாம் போனால் ஜாலியாக இருக்கும்ட்டு. அந்த விஷயத்த மீன் பண்ணி கேட்கும்போது என் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு அவங்க அக்கா கூட ஹாப்பியாக இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் இப்போ உங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த பொண்ணும் சரி இந்தாங்க இதை சாப்பிடுங்கம்பாங்க. ஹீரோயின் கை கட்ட ஊற்றுடுங்கும் போது இல்லை நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஊட்டி விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்து தான் போவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோயின் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை பார்த்து இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பிடிச்சி கொடுத்தவங்களுக்கு பெரிய கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அது ரிப்போர்ட்டர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படி இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட சீனியர் அண்ட் சீஃபை நம்மளுக்கு காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸும் வந்துருச்சு. நம்மளுக்கு 2 பேருக்கு தலைவலியாக தான் இருக்க போதுங்கும் போது சீனியர் லேடி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஹீரோயின் மேலே எல்லா பள்ளியும் போட்டு நம்ம போயிட வேண்டியதா, ஹீரோயின் ஏற்கனவே ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க, பிரச்சனையும் இருக்குது, அந்த நாம் கேஸ் அதையும் நம்ம ஹீரோயின் மேலேயே போட்டு நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சைடு இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா கில்லரும் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்து கேட்டுப்பாரு, இதுதானே இவருக்கு வேண்டியது. உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு போட்டு வேணும் 2 அடல்ட்ஸ்க்கான டிக்கெட்டும்பாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ண போறாரு நம்மளுக்கு தெரியல. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவங்க பண்ணதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோயின் பண்ணா ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டர் இறந்து போகும்போது வருத்தமாக இருந்ததாகட்டும், அந்த கில்லர் இவங்க பிடிச்சின்னு சொல்லும்போது வந்து பார்த்து ரிலீஃப் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் நீங்க ரொம்பவே நல்ல பர்சன், எதுலையுமே கிவ் அப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அது போக
நான் சொல்கிறது எதுவுமே நம்ப முடியும்னா இது பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் கிடச்சதுக்கப்புறம் நம்ம இனி மீட் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு அந்த நான்லி ஷாப் முன்னாடி தான். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சீனியர் கிட்ட இருந்து கால் வரும். இவரும் என்ன அவன் உயிரோடு இருக்கானான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. யாரெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்கு ஓப்பனாக இருக்கிறத பார்த்து வந்து கீழே விழுவாங்க. பார்த்தா அந்த இடத்துல கீழே அந்த குட்டி பொண்ணு உட்காந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து கை கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்துட்டு போவாங்க. இவங்க ஒரு கில்லர் பக்கத்துலேருந்து உட்காருவாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணுமான்ட்டு இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்திருக்கும். இந்த மாதிரி அந்த சீனியர்ஸ் 2 பேர் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஹீரோயின் மேலே எல்லா பழியும் போட்டுடலான்ட்டு. அந்த பழி இப்போ போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்த கட்டிட்டு விசிரிச்சுட்டு இங்கே பாருமா மனுஷங்களே இப்படி தான், இவங்களெல்லாம் நம்ம நம்பவே கூடாது. இந்த உலகத்தில் உண்மையான அன்பு உனக்கு காட்டுறது அப்பா மட்டும்தான்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கேஸ் எடுத்துகிட்டு வான்னு உள்ள அமிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்க்ராட்சில் இருந்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. போட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன், நம்ம நாளைக்கு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லும்போது அந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான் அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காது, அவள் கதையை இங்கேயே முடிச்சு விட்டுட்டு நம்ம 2 பேரும் இங்கேருந்து சந்தோஷமாக போயிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோ அங்கே உள்ள கத்தி ஒன்று பார்ப்பாங்க. எடுத்து டக்குன்னு குத்தலான்னு பார்க்கும்போது இவர் சுதாரிச்சு பிடிச்சிட்டு ஹீரோயின் அடித்து கையை பிடிச்சிட்டு என்னையே நீ கொல்ல ட்ரை பண்ணிட்டு இல்லை உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகுன்னு சொல்லி கை வரல அந்த கத்தியால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெட்டிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்லேருந்து ஒரு விஷயத்த தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தவங்களை கொலை பண்ணிட்டு இந்த டக்கை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறக்காண்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி நீ க்ளீன் பண்ணிட்டு உன் ட்ரெஸ்லாம் மாற்றிக்கோன்ட்டு கீழே அங்கேருந்து போயிடுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஹீரோனோட பர்த்டேவாக இருக்கும். அக்காவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்களே இந்த மாதிரி உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்ட்டு. அதனால ஹீரோன்னு பார்த்தா ரூம்குள்ளே வந்து பார்த்தா அழகாக டெக்கரேட் பண்ணி கேக்கு கிஃப்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஹீரோயின் நான் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மாக தான் இருக்கும். அதை போட்டுட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்தா அக்கா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு ட்ரக்கு ஓப்பனில் தான் இருக்கும், என்ன க்ளீன் பண்ணுறக்காண்டி ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபுல்லாக ரத்த கரையாக இருக்கும். அதை பார்த்து இவங்க கொஞ்சம் வளர்ந்தவங்க தானே இவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அப்பா என்ன வேலைக்காண்டி தங்கச்சி யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இப்போ நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் காட்டுவாங்க. ஹீரோயின் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்கும். ஹீரோனோட 3 விரல் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு மாதிரி மயக்கமான ஸ்டேட்டில் அந்த ட்ரக்கில் தான் படுத்துட்டு இருப்பாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம நம்பர் வந்துட்டு இருப்பாரு. அது வேறு யாரும் இருந்திருக்காது. ஹீரோயின் பண்ண ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தர் அடிச்சு கொண்ட மாதிரி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஆக்சுவலி அவர் பண்ண உயிரோட தான் இருந்திருப்பாரு. இப்போ ஹீரோயின் தான் கொலைகாரங்கன்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல நியூஸ். அதை பார்த்துட்டு ஹீரோனை காப்பாற்றுறக்காண்டி இந்த மாதிரி ஹீரோயின் எந்த கொலையுமே பண்ணல, அவங்க என்னை காப்பாற்ற தான் செஞ்சாங்க, இந்த மாதிரி மயக்கமான நிலைமையில இருந்தேன், அவங்க தான் எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டு என்னை மறைஞ்சிருக்க சொன்னாங்க போது இது ஏன்டா இப்போ வந்து சொல்கிறீங்க போது இல்லை அவங்க தான் சொன்னாங்க நான் உயிரோட இருக்கணும்னா நீ ஒரு வாரத்துக்கு மறைஞ்சிருன்னு சொன்னாங்க, அதனால தான் அப்புறம் நியூஸில் பார்த்து இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஹீரோன் என்ன கொலை பண்ணலேம்பாங்க. அப்போ யார் ஒன்று அடிச்சதுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் அவர் கையிலேருந்து லக்ஸ் ஸ்மெல் மட்டும் எனக்கு வந்ததும்பாங்க. லக்ஸ் ஸ்மெல்லாம்பாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டுருக்கும். அந்த விஷயத்தை கேட்டு இவங்க ஷாக் ஆயிடுவாங்க. மார்னிங் ஹீரோவை தான் காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை சீனியருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயமும் பார்த்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட பேசின விஷயத்தை தான் இவர் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பார். அப்போ சீனியரும் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பர்சன் கிடச்சிருக்காரு, ஹீரோயின் கொலை பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா, அந்த பர்சன் உயிரோடு தான் இருக்கான். ஹீரோயின் தான் பண்ண ஸ்விட்சஸ்லாம் போட்டு காப்பாற்றிருக்காங்க. அது போக அவன் ஃபஸ்ட்டு அடித்தவன் கையிலேருந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் ஸ்மெல் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறான். இதுவும் நம்ம கேஸுக்கும் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ ஹீரோயின் கூட சம்மந்தப்பட்டது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கில்லர் தானா, அந்த லாண்ட்ரி ஷாப் ஓனர் தானா, இவங்க 2 பேரும் கூட்டாக சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அப்புறம் அவர் அடிப்பட்ட மாதிரி நடிச்சிடல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனை டீவியேட் பண்ணுறக்காண்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பாக இருக்காது, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது, ஆனால் நம்ம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், நம்ம சீனியர் கிட்ட கேட்டால் அவர் ஒத்துக்க மாட்டார், அதனால் நான் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு நினைக்கிறேன், உங்கள் ஹெல்ப்போட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சீனியர் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. இப்போ நமக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீனியர் சதர்ன் போலீஸ் இவங்களோட ஹெட் அண்ட் சீஃப் உட்காந்து ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க. அந்த மீட்டிங்கில் சீனியர் என்ன சொல்வாருன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தா இந்த லாண்ட்ரி ஷாப் ஓனர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லும்போது சீஃப் சதர்ன் போலீஸை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இப்போ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சதர்ன் போலீஸ் தான். அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி அவர் கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை, அவர் தான் கொலை பண்ணாருன்ட்டு அவர் இடத்த எப்படி நம்ம போய் விசாரிக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது இவரும் பார்த்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த டிஃபெண்டை கேட்டுட்டு சீஃப் கோவப்பட்டு இந்த மாதிரி இனி இன்வெஸ்டிகேஷன் டீமில் கிடையாது, நீ போய் டிராஃபிக் வேலையை பாருன்னு சொல்லிடுவாங்க. இவரோட ஏன் இப்படி பேசுறீங்க போது இல்லை நான் சொன்னது ஃபைனல், நீ போய் டிராஃபிக் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தா டீப்ரமோட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. இந்த சைடு உள்ள 2 பேத்துக்கும் பார்த்தா கோவமாக இருக்கும், ஏன் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி நடக்காது. நான் போய் அவர்கிட்ட பேசும் போது இல்லை நீங்கள் எங்கேருந்து பாருங்கள், நான் வெளியில் போய் ஹீரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்பாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அப்போ 2 பேர் ஏதோ பிளான் போட்டிருக்கீங்களே, நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோங்க போது இல்லை நீங்கள் இந்த வேலைக்கு புதுசு, நீங்கள் இங்கே சேஃபாக இருங்க, நான் போய்
அந்த வேலையை பார்த்துக்கிறேன், நான் இப்போ ஹீரோட ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்களும் ஹெல்ப் பண்ணி ஆகும்னு சொல்லிட்டு இவரு கூட காலில் ஏறிடுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருக்கோம், நம்ம அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம், அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறாம்பாங்க. இவங்க எல்லாருமே வரதை நினச்சி ஹீரோக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். இவங்க 3 பேர் மட்டும் உள்ளே போவாங்க. ஜூனியர் வெளியில இருந்து அவர் வராரா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறக்காண்டி விட்டுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு பிங்க் கலர் ரூம் மாதிரி இருக்கும், சின்ன பசங்க தங்குற ரூம் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணு தான் இறந்து போயிட்டாரு, இவருக்கு எப்படி பொண்ணு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ரூம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பொருளில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட்டே இருக்காது. இது என்னடா மர்மமாக இருக்குன்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்க சமயமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிட்டே இன்ஃபர்மேஷன் வரும், இந்த மாதிரி கில்லர் வந்துட்டாரு, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வந்துருங்கன்ட்டு. இவங்க பண்ண ஒரு டஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பவுடர்லாம், அதெல்லாம் ஊதி விட்டுட்டு இவங்க 3 பேர் வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. வரக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல, அதனால ஜூனியரும் பார்த்தீங்கன்னா கில்லர் கிட்ட பேசிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க, ஏதாச்சும் ஆயிர போதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்க சமயம் இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவாங்க அந்த சைடா. ஆனால் இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா கில்லர் பார்த்துருப்பார் போல. ஜூனியரை பார்த்துட்டு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப வேலை பார்த்துட்டீங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமாக கேட்டபோது அவருக்கு பயம் வந்துடும். டக்குன்னு அந்த சமயம் இவருக்கு கால் வந்ததுனால எனக்கு வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து வந்துடுவாங்க. கீழே இதை சென்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏதோ மிஸ்ட்ரியாக இருக்க மாதிரியே இருக்கும். வந்து பார்த்தா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறக்காண்டி ஒரு பவுடர் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பவுடர் அங்கே இருக்கும். பார்த்து இவர் கண்டுபிடிச்சிருவாரு, ஓகே போலீஸ் நம்மளை மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. நமக்கு அப்படியே ஹீரோனி இந்த குட்டி பொண்ணு இருந்தால் காட்டுவாங்க. ஹீரோனுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்கா, அதனால இந்த பொண்ணு கட்டுப்போட விட வந்திருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு அதிகமாக ப்ளீட் ஆகுது, ப்ளீஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது இல்லை அப்பா உங்களால் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக நீங்கள் உங்கள் அக்காவை பற்றி சொன்னீங்களே, அவங்கள நீங்கள் தான் கொலை பண்ணிங்களாமே, அப்பா என்கிட்ட சொன்னாருங்கும் போது ஹீரோன் எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப வலியாக இருக்குங்கும் போது இருங்க உங்களுக்கு நான் வேறு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். இந்த பொண்ணு போகும்போது ஒரு வாட்ச் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த வாட்ச் கீழே இருக்கும். அந்த பொண்ணு டக்குன்னு எடுத்து வைப்பாங்க. ஆனால் ஹீரோன் அதை பார்த்துருப்பாங்க. அது என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது வாட்ச் தானேம்பாங்க. அது வெறும் வாட்ச் கிடையாது, அதை நீ ஹோல் ப்ரெஸ் பண்ணினா ஒரு பட்டன் மாதிரி வரும், அதை கிளிக் பண்ணினா உன்னை காப்பாற்றுறக்கு ஒருத்தவங்க வருவாங்கும் போது யார் அப்பாவான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீ மீட் பண்ணணும்னு நினைக்கிற போது நாங்கள் வருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எங்கே இது ஆனே ஆகலையே, நீங்கள் சொல்கிறது போய் தானுங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதை நீ சார்ஜ் பண்ணினா ஒர்க் ஆகும்பாங்க. ஓ எனக்கு தெரியும் அப்பாவோட ஃபோன் சார்ஜ் பண்ணுவாங்களே அதே மாதிரி தானேங்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோன் அந்த இடத்துல மயக்கம் போட்டுருவாங்க. இந்த பொண்ணு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. கில்லர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்க சமயம் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் வரும், இந்த மாதிரி உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷன் வரங்கிற போது நான் 1 hourல வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேசி கட் பண்ணிடுவாங்க. இவனுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னதான் பண்ண போறாங்களோன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் ஜூனியரும் சீனியரும் சேர்ந்து கில்லரோட பேங்க் டிரான்சாக்ஷனை பார்த்துருப்பாங்க. அதில் பார்த்தா கார் ரெண்ட் பண்ண மாதிரி பில் பே பண்ணியிருப்பாங்க. இவர் ஹாஸ்பிட்டல் இருந்த சமயத்துலேயே அப்படி ஒரு கார் ரெண்ட் பண்ணியிருக்காங்க சம்திங் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காரை ட்ராக் பண்ணுறக்காண்டி போயிட்டு இருப்பாரு. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கில்லர் அந்த ட்ரக்குக்கு தான் வந்திருப்பாங்க. ஹீரோனுக்கு செம்மையாக காயப்பட்டிருக்குல்ல, அந்த குட்டி பொண்ணு ஹீரோன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், இவங்களுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுதுங்கும் போதும் இவரும் கையில் உள்ள காயத்தெல்லாம் பார்த்துருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் நம்மளுக்கு டைம் இருக்காது, இன்றைக்கி நம்ம அந்த போட்டில் ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு நம்ம எல்லாருமே போகிறோம்பாங்க. இவர் எந்த பதிலுமே சொல்லாமல் போகும்போது ஹீரோனும் அப்பா எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா என்னை ப்ளீஸ் காப்பாற்றுங்கப்பாங்கும்போது அவருக்கு அப்பான்னு கூப்பிட்டோன்னே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மாறிடும். ஐயோ பொண்ணுக்கு ரொம்ப வலிக்குது போலன்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வழியாக ஹீரோ வந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு ஒயிட் கலர் ட்ரக்கும் கார் இருக்கிறத பார்த்து இதாக தான் இருக்கணும்னு நினச்சி ஹீரோ வந்து அந்த ட்ரக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது கில்லரும் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிக்னலில் காரும் ட்ரக்கும் நிற்கும் போது ஹீரோவும் ஓகே அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு வேறு திசையில் பார்த்தீங்கன்னா காரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால கில்லரும் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவாரு. கில்லரும் ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னாடி வந்து நிறுத்திடுவாரு. ஹீரோன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கிட்ட என்னென்ன மெடிசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கையில் எழுத வச்சுட்டு இருப்பாங்க. கில்லரும் வந்துட்டு காசு கொடுத்துட்டு அக்கா சொன்ன மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இவரை பார்த்தா அப்பா இருக்கம்மா அவங்க தடவி கொடுத்தா உனக்கு எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோனை தோளில் சாச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்தா வெளியில் போகிற சமயம் கரெக்டாக ஹீரோவும் இந்த ட்ரக்கை ட்ராக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவங்க சீனியர்ஸ் கிட்ட பேசிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் இந்த ட்ரக் இருக்கு இங்கே வாங்கும்போது சீனியரும் நாங்கள் வராமல் நீ தனியாக எதுவுமே பண்ணிடாத நீ சேஃபாக இருன்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு போயிட்டு ரிட்டன் வந்துடுவாங்க எதுவுமே வாங்காமல். அவங்க அப்பாவும் என்ன எதுவுமே வாங்கலின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இந்த மெடிசன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கும் போது அவரும் என்ன மெடிசன்ஸ் கையை காட்டுங்கும் போது அந்த பொண்ணு அழைச்சிட்டு தான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேர் ஏதோ பிளான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவரும் பண்ண ஒரு மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் பார்ப்பாங்க. அப்போ ஹீரோனும் அப்பா நானே வந்து என் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண மெடிசன் வாங்கிக்கிறேன் என்னை ப்ளீஸ் வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. இவரும் மனசு மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா முகத்தெல்லாம் மடிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோவும் பார்ப்பாங்க. சீனியர் சொல்லியிருப்பாரு நாங்கள் வராமல் எதுவும் பண்ணாதேன்ட்டு, அதனால அமைதியாக மறைஞ்ச மாதிரி காருக்குள்ளே உட்காந்துருப்பாங்க.
இவங்களும் மெடிக்கல் ஷாப் வந்துட்டு இந்த மாதிரி மெடிசன்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இவங்க 3 பேர்த்த பார்க்கறக்கே இவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஹீரோயின் கையில் உள்ள காயத்தை காட்டிட்டு இதுக்கு மட்டும் மெடிசன்ஸ் கொடுங்க போதும்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் பரபரப்பாக எடுத்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு இருக்க சமயம் ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அங்கே இருக்கும். அதை கையில் எடுத்து வச்சு திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க. இவ்வளோ என்னாச்சுமா உனக்குன்னு சொல்லி கேட்கும்போது மூஞ்சில் அதை அடிச்சுட்டு அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட இந்த மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இந்த பொண்ணை இழுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, இல்லை நான் அப்பா விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பிடிச்சி இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. கில்லரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோனை செமையாக அடிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவரை தள்ளி விட்டு அடிச்சுட்டு ஹீரோனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்கும்போது அந்த கில்லரும் கத்தி எடுத்து பண்ணா ஹீரோ வயிற்றுலேயே பார்த்தீங்கன்னா குத்தி ஹீரோ பண்ண போட்டு செமையாக அடிச்சிருவாங்க. ஹீரோனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஹீரோ பண்ண ஹீரோயின் கையை விட மாட்டாங்க. என் பொண்ணை கையை விட மாட்டியாடான்னு சொல்லிட்டு போட்டு செமையாக அடிச்சுட்டு ஹீரோனை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டார். ஹீரோ இதுக்கு மேலே இவனை விடக்கூடாதுன்ட்டு கத்தி எடுத்துகிட்டு ஓங்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல போலீஸ் வந்து மேலே பார்த்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து சரண்டர் ஆயிருங்கன்ட்டு ஓகே இனி இங்கேருந்து ஆபத்துன்ட்டு அந்த குட்டி பொண்ணு கழுத்தில் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுட்டு அங்கே இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த சைடு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயத்து மேலே கையை வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல அப்பயும் நான் உங்களை நம்பியிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனோ உங்களுக்கு காயம் பட்டிருக்கு ரொம்ப பேசாதீங்க ப்ளீட் ஆகுங்கும்போது ஹீரோ அப்படியே விழுந்துருவார். தலை கீழே விழுந்துடும். ஹீரோன்னு பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு கண் விடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருப்பாங்க. இதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது.